ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கணும், எவ்வளோ செலவாகும், இந்த 2026 கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 1 பிஹெச்கே வந்து பிளானு. இந்த 1 பிஹெச்கே வந்து எவ்வளோ மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த பிளான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டு. ஸோ சிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 320 மூட்டை வந்து வாங்க வேண்டியது வரும். ஒரு மூட்டை வந்து 310 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து 99,200 வந்து செலவு பண்ண வேண்டியது வரும். அடுத்து வந்து ஸ்டீலு. ஸோ ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா 2 டன் வாங்க வேண்டியது வரும். ஒரு டன் வந்து 69,000 விற்கிறாங்க. ஸோ இது வந்து பிராண்டை பொறுத்து நமக்கு மாறுபடும். ஒரு சில பிராண்ட் வந்து ரேட் அதிகமாக இருக்கும், ஒரு சில பிராண்ட் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம 69,000 ஒரு நார்மல் பிராண்ட் எடுத்துருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1,38,000 நமக்கு வந்து இதுக்கு செலவாகும். அடுத்து வந்து பிரிக்ஸு. ஸோ பிரிக்ஸு பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எந்த பிரிக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். இது வந்து சிங்கிள் பிஹெச்கே நம்ம வந்து சாலிட் பிளாக்ல கூட கட்ட முடியும். நம்ம வந்து இந்த பிளானில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 9,000 கல் வந்து வாங்க வேண்டியது வரும். இது வந்து ஒரு கல் 8 ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 72,000 நமக்கு வந்து செலவாகும். அடுத்து வந்து எம்சாண்டு. எம்சாண்டை பொறுத்த வரைக்கும் 7 யூனிட் வாங்க வேண்டியது வரும். ஒரு யூனிட் வந்து 5,500 கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்கள் வந்து பல்க் பர்ச்சேஸாக வாங்கினீங்கன்னா தான் இந்த ரேட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து இன்னும் வந்து ரேட் அதிகமாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38,500 வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். அடுத்து வந்து பீ சாண்டு. ஸோ பீ சாண்ட் வந்து ஒரு 4 யூனிட்டு பிளாஸ்டிக்கு ஃபுல்லாகவே வந்து பீ சாண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு 1,000 ரூபா அதிகம் எம்சாண்டை கம்பேர் பண்ணுறப்போ. இது வந்து ஒரு 6,500 விற்கிறாங்க. ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,000 வந்து செலவாகும். இதெல்லாம் வந்து பில்டிங்க்கு மட்டும்தான். அவுட் சைட்லாம் வந்து ஏதாவது காம்பவுண்ட் வால் கட்டுறீங்க, மற்றதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த 4 யூனிட் வந்து கவர் ஆகாது. ஸோ இது வந்து மொத்தமாக இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து வீட்டுக்கு வந்து கட்டுறது தான். இதே வந்து 2 பிஹெச்கே போட்டிங்கன்னா இன்னும் அதிகமாகும். இது வந்து சிங்கிள் பிஹெச்கேங்கிறனால தான் இந்த குவான்டிட்டி வந்து போட்டிருக்கோம். அடுத்து வந்து முக்காலின் ஜல்லி. இது வந்து ஒரு 8 யூனிட் வாங்க வேண்டியது வரும். ஸோ இந்த முக்காலின் ஜல்லி பார்த்திங்க அப்படின்னா 4,500 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு 36,000 வந்து செலவாகும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச் ஜல்லி. இது வந்து நீங்கள் கீழே வந்து பிசிசி போடுறதுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஃப்ளோரிங்க்கு. இது ஒரு 3 யூனிட் வாங்கினா போதுமானது. இதுவும் வந்து 4,500 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 13,500 வந்து நமக்கு செலவாகும். அடுத்து வந்து கிரேவலு. நீங்கள் பேஸ்மெண்ட் போட்டதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணுறது. ஸோ இது வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 8 யூனிட் வாங்கியிருக்கோம். எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் மாறுபடும். ஏன்னா வந்து நீங்கள் எவ்வளோ வந்து பேஸ்மெண்ட் ஹைட் வைக்கிறீங்க, எவ்வளோ வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2,500 ஒரு யூனிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு 20,000 வந்து நமக்கு செலவாகும். அடுத்து வந்து டைல்ஸு. ஸோ டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்க வேண்டியது வரும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 50 ரூபாய்ன்னு நீங்கள் ஆவரேஜாக வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 27,500 வந்து செலவாகும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டிசைன் பொறுத்து இந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து வந்து வால் வந்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் வந்து வால் டைல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 50 ரூபாய்ன்னு கணக்கு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 15,000 வந்து செலவாகும். ஸோ பாத்ரூமுக்கு, கிச்சனுக்குலாம் வந்து வால் டைல்ஸ் ஒட்டுவோம். அதே மாதிரி நம்ம எவ்வளோ ஒட்டுறோம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ கிச்சனே எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் வாலுக்கு ஒட்டுறோமா, இல்லை வந்து கொஞ்சமாக ஒட்டுறோமா, அதே மாதிரி பாத்ரூம்க்கே பார்த்திங்கன்னா 7 அடி மட்டத்தில் தான் ஒட்டுறோமா, இல்லை ஃபுல்லாக ஒட்டுறோமா அப்படிங்கிறத பொறுத்து இந்த குவான்டிட்டி வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே 7 அடி மட்டத்துக்கு தான் ஒட்டுவோம். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து கிரைனெட்டு. ஸோ கிரைனெட் பொறுத்த வரைக்கும் வந்து கவுண்டர் டாப்பு இதெல்லாம் கிரைனெட் தான் வரும். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்க வேண்டியது வரும். இது வந்து 90 ரூபாய்ன்னு போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 9,000 நமக்கு இதுக்கு செலவாகும். அடுத்து வந்து மெயின் டோரு. ஸோ மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃப்ரேமோடு சேர்த்து நம்ம வந்து ஒரு 18,000 வந்து வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே ரெடிமேட் வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து எடுத்து செஞ்சீங்க 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குலாம் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரேட் வந்து அதிகமாக செலவாகும். அதனால் வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பெட்ரூம் டோரு. ஸோ ஒரு பெட்ரூம் தான். ஸோ அதனால் வந்து ஒரு 8,000 நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து வந்து மெயின் விண்டோ. ஸோ மெயின் விண்டோ வந்து கொஞ்சம் பெரிய விண்டோவாக போடுவோம் அப்படிங்கிறனால ஒரு 10,000 நமக்கு அதுக்கு செலவாகும். அடுத்து வந்து அதர் விண்டோ. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 விண்டோ வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து போட வேண்டியது வரும். ஸோ பெட்ரூமுக்கு, கிச்சனுக்கு, இதுக்கெல்லாமே. ஸோ அந்த 5 விண்டோ அப்படின்னு கணக்கு போட்டிங்க அப்படின்னா ஒரு விண்டோ வந்து ஒரு 5,000 அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்குறீங்க அப்படின்னா ரெடிமேடு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 25,000 வந்து நமக்கு செலவாகும். அடுத்து வந்து டாய்லெட் டோரு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு காமன் டாய்லெட்டை ஒரு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 3,000 ஒரு டாய்லெட் டோர் வாங்குகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு 6,000 வந்து செலவாகும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கஸ்டமைஸ் தான். நீங்கள் டாய்லெட் டோர் வந்து 5,000 இருக்குது, 2,500 இருக்குது. நீங்கள் எதை பொறுத்து வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு ஆகும். நம்ம ஒரு ஆவரேஜாக வந்து போட்டிருக்கோம். அடுத்து வந்து வெண்டிலேட்டரு. ஸோ வெண்டிலேட்டர் வந்து 2 வெண்டிலேட்டர் வாங்க வேண்டியது வரும். ஒரு 1,500 ஒரு வெண்டிலேட்டரு. ஸோ வெண்டிலேட்டருமே வந்து வுட்டில் வாங்குறீங்களா, இல்லை வந்து பிவிசி போடுறீங்களா, யூபிவிசி போடுறீங்களா அப்படிங்கிறது பொறுத்து நமக்கு இருக்கும். ஸோ இப்போது வெண்டிலேட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3,000 வந்து நீங்கள் வாங்க வேண்டியது வரும்.
ஸோ அடுத்து வந்து பெயிண்டிங் மெட்டீரியலு. ஸோ பெயிண்டிங் மெட்டீரியல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு வந்து நம்ம ஆவரேஜாக வந்து வாங்க வேண்டியது வரும். அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40,000 ரூபாய்க்கு நம்ம வாங்க வேண்டியது வரும். ஒயரு, சுவிட்சு இதெல்லாமே, எம்சிபி இதெல்லாமே வந்து. அதே மாதிரி பிளம்பிங் மெட்டீரியல் ஒரு 30,000 ரூபாய்க்கு வந்து வாங்க வேண்டியது வரும். ஸோ இது இல்லாமல் வந்து மற்ற மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது வரும். ஏன்னா லாக்கு, டோருக்கு லாக்கு இதெல்லாம் வாங்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபா வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து செலவாகும். ஸோ அப்போ மெட்டீரியலுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6,74,700 வந்து நமக்கு செலவாயிருது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 60% மேலே வந்து என்ன ஆகும், இதில் வந்து செலவாயிரும். அடுத்து வந்து லேபரு. ஸோ லேபர் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரு. ஸோ நமக்கு வந்து வீடு கட்டி தர்றதுக்கு மட்டும் வந்து நமக்கு லேபரு. ஸோ இது வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 450 ரூபாய்ன்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 2,25,000 வந்து செலவாகும். ஸோ இது வந்து நம்ம ஏரியா பொறுத்து நமக்கு சேஞ்சஸ் இருக்கும் 450 ரூபாய்ங்கிறது. இதே வந்து இன்னமும் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டிங்கன்னா இது வந்து 420 ரூபாய்க்கும் செஞ்சு தராங்க. ஒரு சில டவுன் ஏரியாலெலாம் வந்து 500 ரேஞ்சுக்கு வந்து வாங்குறாங்க. இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்னா 500 ரேஞ்ச் வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ இது வந்து உங்கள் ஏரியாவில் என்ன ரேட் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஜினியர் செய்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட் வந்து குறைவாக செய்வாங்க. இல்லை பப்ளிக்கு செய்கிறாங்க அப்படின்னா ரேட் கொஞ்சம் எச்சா தான் செய்வாங்க. அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்கு. ஸோ சேம் 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் வந்து ஒரு 70 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சுக்கு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 35,000 நமக்கு செலவாகும். அடுத்து வந்து பெயிண்ட்ரு. ஸோ பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு வந்து பெயிண்ட்டை நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,000 வரைக்கும் நமக்கு வந்து பெயிண்டிங்கு செலவாகும். கூலி மட்டுமே வந்து 35,000 செலவாகும். ஆல்ரெடி நம்ம மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்றோம். ஸோ பெயிண்டிங் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து பெயிண்டிங் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக செலவாகுது. அடுத்து வந்து கார்பெண்டரு. ஸோ நான் என்ன தான் வந்து எல்லாமே ரெடிமேட் வாங்கினாலும் கார்பெண்டர் வந்து தான் வந்து எல்லாத்தையுமே வந்து மாட்டி கொடுப்பாங்க. விண்டோலாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மாட்டணும். அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி மாட்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்கு இதெல்லாமே மாட்டணும். ஸோ இதெல்லாமே சேர்ந்து வந்து ஒரு 20 ரூபா 25 ரூபா வரைக்கும் வாங்கிடுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு செலவு வரும். அடுத்து வந்து டைல் லேபரு. ஸோ டைல் லேபர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட 850 ஸ்கொயர் ஃபீட் வந்து டைல்ஸ் ஒர்க் வருது. ஒரு 20 ரூபா அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 17,000 வந்து செலவாகும். கிரைனைட் வந்து அதே 20 ரூபா ரேட்டில் ஒட்ட மாட்டாங்க. ஸோ நம்ம கிரைனைட் வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கிறோம். ஒரு 80 ரூபாய்க்கு ஒட்டுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 8,000 வந்து செலவாகும். அடுத்து வந்து இந்த லேபரில் எல்லாமே எக்ஸ்ட்ரா லேபர் வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பண்ண வேண்டியது வரும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 15,000 வந்து நமக்கு லேபருக்கு எக்ஸ்ட்ரா வந்து கூலி வந்து வந்துடும். ஸோ இப்போ இதெல்லாமே சேர்த்துனீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 3,60,000 வந்து செலவாகுது. ஸோ அப்போ டோட்டல் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 10,34,700 வந்து நமக்கு செலவாகுது. ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 2,069 ரேஞ்சுக்கு வந்து வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து உண்டான காஸ்ட்டு. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறீங்க அப்படின்னா மினிமம் 10 லட்ச ரூபாயாவது தேவைப்படும். இது வந்து வீட்டுக்கு மட்டுமே. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செப்டிக் டேங்க் இருக்குது. ஸோ செப்டிக் டேங்க் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு செலவாயிரும். வாட்டர் டேங்க்கும் வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். இது வந்து நம்ம எவ்வளோ தண்ணி வந்து பிடிக்கிற மாதிரி கட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ 80,000 70,000 ஆரம்பித்து 1,20,000 வரைக்கும் ஆகும். நம்ம ஆவரேஜாக வந்து இங்கே வந்து 1 லட்சம் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். அது இல்லாமல் வந்து அப்ரூவல். ஸோ அப்ரூவலுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70,000 வந்து செலவாயிரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் இதெல்லாம் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 45,000. மெயின் கேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10,000. மெயின் கேட் வச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 10,000. இந்த பார்க்கிங்கு இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தனி காசு வரும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும். அப்போ ஒரு 14 லட்ச ரூபா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வீடு நல்லா வந்து கட்டிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கூட காசு இல்லாமல் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து பிரச்சனை வரக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டு நம்ம பட்ஜெட்டை வந்து எவ்வளோ வந்து பிளான் பண்ண முடியுமோ அதை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் எல்லாமே வந்து நம்ம நார்மலான ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் தான் வந்து போட்டிருக்கிறோம். ஸோ இதை விட கம்மியான ரேட்லேயும் வந்து பண்ண முடியும். இந்த கம்மியான ரேட்டில் பண்ணிங்க அப்படின்னா இதோட குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்குன்னு வந்து ரொம்ப பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா குவாலிட்டி இப்போ 50 ரூபா டைல்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக 40 ரூபா டைல்ஸ் எடுத்திங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் குறையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது பிரிக்கு வந்து இந்த ஃப்ளையாஷ் பிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நம்ம சாலிட் பிளாக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து குறையும். அதே மாதிரி ஸ்டீல் 69,000 ஸ்டீல் வாங்குறதுக்கு பதிலாக 65,000 ஸ்டீல் இருக்குது அப்படின்னா அதை வாங்கினீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அதே மாதிரி தான் சிமெண்ட்டு. இந்த மாதிரி எல்லாமே வந்து எது காஸ்ட்டு கம்மியாக இருக்கோ அதை வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காசு வந்து கம்மியாகும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.